வணக்கம். நேத்து திருச்சி ஏர்போர்ட்ல அன்சாரி அப்படிங்கிற எக்ஸ் எம்எல்ஏ இருந்திருக்காரு தமிழகத்தில. அவர மீட் பண்ணேன். சில கேள்விகள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி சில வீடியோ போட்டிருக்கோம். ஜவஹர்லால் சந்திச்சம்போது சில கேள்விகள கேட்டேன். அது என்ன அப்படிங்கிறது உங்கள்ட்ட போட்டிருந்தேன். வேலூர் இப்ராஹிம், முகமதுல்லா இவங்கள்ட்டலாம் பேசின வீடியோலாம் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வேற மதம், அவங்க வேற மதம். எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா? நம்மளோட ஒற்றுமைய கெடுக்கிறதுக்கு, நம்ம நல்ல விதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்விகள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில இவர்ட்ட சந்திச்சதில சில வித்தியாசமான கேள்விகள்லாம் வச்சிருந்தேன். இன்னைக்கு டேட்ல தமிழகம் இருக்க நிலைமையில, நான் தமிழகத்த சுத்தி பார்க்க வந்திருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன் இப்படி தமிழகம் இருக்கே, இதுக்கு காரணம் என்ன? இத எப்படி சரிப்படுத்தலாம்? நீங்க ஒரு எக்ஸ் எம்எல்ஏயா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள முன் வச்சு நான் கேட்டேன். அவர பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தார்ன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா பட்டன் செல்ஃபோன் ஒண்ணு வச்சிருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, "ஏன் சார் பட்டன் செல்ஃபோன் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் 2 செல்ஃபோன் வச்சிருக்காரு. WhatsAppக்கு ஒரு செல்ஃபோன், இதுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சிருக்காரு. இது பேட்டரி ரொம்ப நேரம் தாங்கும். அதிக நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு 2, 3 நாளுக்கு இது பேட்டரி தாங்குது. அதனால இந்த செல்ஃபோன் வச்சிருக்கேன். WhatsApp யூஸ் பண்றதுக்கு நான் இன்னொரு ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்ட்ட நான் சில கேள்விகள்லாம் வச்சேன். சார் நான் தமிழகத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு நகரத்துக்குள்ள போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒத்தையடி சாலை தான் இருக்கு. அந்த சாலையும் சரியா போடப்படாம இருக்கு. அதில குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க. கொசு, தண்ணி, அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வண்டி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாரி இது இங்க மட்டும் இல்லங்க. வடநாட்டுல இதோட ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிங்கிறத என்ட்ட சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் நான் ஆந்திர பிரதேஷ் போனேன், கர்நாடகாவுக்கு போனேன். அங்கெல்லாம் இந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா. குக்கிராமத்துக்குலாம் போனீங்களா? ஆமா சார். நான் ஹாசன் வரைக்கும்லாம் போனேன். அப்பயும் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு இல்ல. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, குக்கிராமமும் சரி, மேல்நிலைப்பட்ட மாநகரமும் சரி, இதே ஒரே மாரி தான் இருக்கே தவிர ஒரு மாற்று கருத்தே இல்ல. அப்படிங்கிறத நான் முன் வச்சேன். அத அவர் ஒத்துக்கிட்டாரு. இருக்கலாம். சொ அத எப்படி மாத்துறது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அவர் ஒரு எக்ஸ்-எம்-எல்-ஏயா இருந்தாரு. அப்ப சொன்னாரு, நான் அவரு அன்சாரி சொன்ன விஷயம். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் என்னோட பழைய டொயோட்டா இனோவா கார் தான் வச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் நான் டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன் அவரோட சம்பளத்திலருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இது மாரி அது உண்மையா என்ன அப்படிங்கிறது நீங்க நாகப்பட்டினம் தொகுதியில இருக்கவங்க நீங்க தான் அத நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்பு பெட்டியில பகிரணும். ஆனா ஒரு மனிதனுக்கு அதிகமா காரு, பங்களா இதெல்லாம் வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இது பண்ண போறதெல்லாம் கிடையாது. எனக்கே சொந்த வீடும் கிடையாது. சொந்த காடியும் கிடையாது. சொந்த வீடும் கிடையாது, சொந்த காடியும் கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். எதுக்கு எத்தனை காடி வாங்கி வச்சு, எத்தனை வீடு வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. சாகும்போது, "ஏய் கம் வீடு வா, கார் வா" அப்படின்னு சொன்னா வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. அந்த விதத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னது உண்மையா இருந்ததுன்னா, அதுக்கு என்னோட மரியாதை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஏன்னா எதையும் எடுத்துட்டு போறது ஒண்ணும் கிடையாது. வாழ வரைக்கும் சந்தோஷமா, நேர்மையா அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போணும். இப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி சார் இந்த மாரி குண்டும் குழியுமா இருந்துகிட்டு இருக்கே சார். இதுக்கு என்ன எ ஏன் இப்படி இருந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க மறுபடியும் வடநாடு, வடநாடு அப்படிங்கிற பேச்ச பேசிக்கிட்டே இருந்தாரு. போகும்போது நான் சொன்னேன், இந்த மாரி சார் நான் தமிழகத்த சுத்தி பார்க்க வந்திருக்கேன். தமிழகத்த சுத்தி பார்க்க வரும்போது, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல ஒரு 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ் இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ்ல இருக்கும்போது, அதாவது கிராமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸ நீங்க என்னன்னா சுத்தி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒண்ணும் டேமேஜ் இருக்கா, சீட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மாரி பஸ்ஸே என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க முடியுதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கிராமத்து புறத்தில மட்டும் இல்லாம, நகரத்து புறத்துலயும் சரி. பஸ் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பேப்பர கசக்கி போட்ட மாரி கசக்கி போட்டு ப ப இது பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல. இப்படிதான் முக்காவாசி கிராமத்து புறத்துலயும், நகரத்து புறத்துலயும் பஸ் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாரி பஸ் இருக்கும்போது, எந்த காலத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல நம்ம என்னன்னு நெனச்சுட்டு இருக்கோம், தமிழ்நாட்ட வடநாடு சாரி வெளிநாட்டோட என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னேற்றிட்டு போவோம் அப்படிங்கிற லெவல்ல நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு முன்னேற்ற லெவல்ல இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்குறிலாம் எழுப்பிட்டு இருக்கும்போது, அவர் சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதி எல்லாம் அப்படிதான் சார். ஒவ்வொருத்தவங்களோட இத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் கேட்டார், இந்த மாரி சீமான பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீடியோ நான் பேசுற மாரி ஃபோன்ல பேசிட்டு போலாம். இத மக்கள் பார்க்கலாம். மக்களோட கருத்த தெரிவிக்கலாம். இத விட்டுட்டு நான் மேடை அமைக்கிறேன்னு லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த காச எடுத்துட்டு போய் ஒரு விவசாய பூமியில இன்வெஸ்ட் பண்ணி, அதுல வேலை வாய்ப்ப குடுத்து சீமான் சொல்லணும். நான் விவசாயத்தில இங்க பாரியா, நான் சொன்ன மாரி வேலைவாய்ப்ப குடுத்துட்டேன். இனி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு மதிப்பு, மரியாதை வரும். அவர் பேசுறது காது வலிக்க ஆரம்பிச்சுருச்சு சார். பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற லெவல்ல சொன்னேன்.
ஒத்துக்கிட்டாரு. உண்மையா அதுதான். அப்ப சொன்னாரு, "விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா?" "ஆமா சார், அவர் 250 கோடி கொள்ளையடிக்கிறாரு. அவர் என்ன நல்லது பண்ண போறாருன்னு?" நோ கொஸ்டின். எதுவும் எதுக்கு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற சொன்னாரு. அப்ப ஒரு வார்த்தைய நீங்க நல்ல விதமா தான் கேட்கறீங்க. நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அதாவது அன்சாரி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட தொகுதியில வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் தொறந்திருக்கேன், ஹாஸ்பிட்டல் தொறந்திருக்கேன். இது நாகப்பட்டினத்தில இருக்கவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு அதாவது நாகப்பட்டினம் தொகுதியில எம்.எல்.ஏ.யா இருந்திருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காரா? அப்படிங்கிறத என்னோட கருத்து கணிப்பு பெட்டியில போடணும் அப்படிங்கிறத மிக தாழ்மையா கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இதெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் எனக்கு வந்து மறுபடியும் ஓட்டு போடல. நான் வந்து தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு பகிர்வு வந்து அவர் பகிர்ந்திருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், "சார் நீங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் சார். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மதம் சார்ந்து இத பண்ணீங்கனாலே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்க மதத்துக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க பண்ணிட்டு போட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, அவரு சொன்னாரு, "இல்ல, இல்ல. நான் எல்லா மதத்தையும் சமத்துவமா பார்க்குறேன். எல்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்." அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன் நான் இந்த வேர்ட பயன்படுத்தியிருந்தேன்னா, டிவியில உங்கள மாரி YouTubeல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு மதம் சார்ந்தவர் அப்படிங்கிற மாரி நீங்க நெறைய பேர் பகிர்ந்திருந்தீங்க. அதுல அவரோட இத வளர்த்து விட்டாலும் தப்பு கிடையாது. இ ஒருத்தன் வந்து நல்ல விதமா வளர்ந்தான்னா, அடுத்தவன வளர்க்கணும். அதான் வந்து ஒரு விஷயம். அதுல வந்து மதம், ஜாதி இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. அப்ப அவங்களோட கம்யூனிட்டி அதாவது அவங்களோட கம்யூனிட்டில யார் யார் இருக்காங்களோ அவங்கலாம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம், அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ட்ரீ ஆகணும். எக்ஸ்பான்ஷன் ட்ரீ ஆகும்போது அதில வந்து மதம், ஜாதி இதெல்லாம் வந்து இல்லாம இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து யாருக்கு குடுக்குறோம் நல்ல விதம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற லெவல்ல யோசிக்கணுங்கிறதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அதாவது அவங்களோட மதத்தில இருக்கவங்க வாட் இஸ் தட் கொஞ்சம் நெறைய பேர் ஏழைகளா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில முன் வச்ச மாரி எனக்கு வந்து தோணுச்சு. அவரோட இது பதிலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ, இதில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கேள்விகள் இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரா? நாகப்பட்டினம் தொகுதியில இந்த மாரி காலேஜஸ், ஸ்கூல்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காரா? அப்படிங்கிறது தெரியணும். அதே மாரி அதில அனைத்து மதங்களும் சுதந்திரமா, ரொம்ப சந்தோஷமா அத வந்து என்டர்டெயின் பண்றாங்களா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தமிழகத்தில வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதாவது திருவண்ணாமலையில வந்து வெள்ளம் இப்படி வந்து இவ்வளோ வெள்ளம்னு வந்துகிட்டு இருக்கும்போது, இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர்ட்ட வைக்கும்போது, அவர் சொன்னாரு, "நாங்க வந்து இலவசமா வந்து சாப்பாடு இதெல்லாம் குடுத்துட்டுருக்கோம்னு" சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு காட்டினாரு. அப்ப நான் கேட்டேன், "சார் எத்தன நாள் தான் வந்து ஒரு மனுஷன் வந்து இலவசமா வாழ்ந்துட்டு இருக்கு? அவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வத்தோட வாழ்ந்தா தானே சார் அது வந்து ஒரு மரியாதை. எப்ப பார்த்தாலும் இலவசத்துக்கே வந்து வாழ்க்கைய தொலைச்சுட்டு போறது அப்படிங்கிறது எப்படி?" அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து நான் வந்து முன் வச்சேன். அத வந்து அவர் வரவேற்றாரு. ஸோ இது இது இப்ப இன்னைக்கு தேதியில என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மழை வெள்ளம் பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னாரு. இதுல வந்து அவர் எல்லாம் சொல்ற மாரி தான் சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏரியில வீடு கட்டியிருக்காங்க, இதுல வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்காக வீட குடுத்தாங்க? எதுக்காக வாங்குனாங்க? அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவருக்கு எப்படி ஒத்த கார் இது இருக்கோ, எனக்கு வந்து என்னன்னா சொந்த வீடும் கிடையாது, சொந்த காரும் கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா போணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். ஏன் இந்த பணம்னு இது ஆசைப்பட்டுக்கிட்டு அதே மாரி நான் இப்போதைக்கு என்னோட ஊருக்கு போயிருக்கும்போது நெறைய பேர் கேட்டாங்க. ஒரு வீடு வச்சுக்கிட்டு என்ன கேட்டீங்கன்னா 4, 5 வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி 4, 5 வீடு 4, 5 ஊர்ல 4, 5 நாட்ல வாங்கணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறக்கும்போது கொண்டு போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கீழ இருக்க கருத்து கணிப்பு பெட்டியில பகிருங்க. நன்றி.